அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சன் பை மாசா. எப்படித்தான் வயிறு நிரம்ப சாப்பிட்டாலும் ஈவினிங் ஆனதும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடாட்டி அன்றைய நாளே ஒரு போரிங்காக தான் போகும். இது நான் அறிந்த உண்மை. இன்றைக்கு ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய பிரெட் கட்லெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அவித்த 250 கிராம் உருளைக்கிழங்குடன் வெங்காயம், பச்சை மிளகாய், தனித்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலக்கி வைத்து கொள்ளுங்கள். ஒரு மிக்சியில் தேவையான அளவு ரஸ்க் போட்டு நல்லா அடித்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பிரெட் எடுத்து அதில் நாம் செய்த உருளைக்கிழங்கு கலவையை நல்லா பரப்பி இதே போல் செய்து வைத்துக்கொள்ளுங்க. பிறகு அதை 4 துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. வெட்டிய பிரெட் மசாலா கலவையை மைதா பேஸ்ட் செய்து அதனுள் போட்டு எடுத்து பிறகு நாம் செய்து வைத்துள்ள ரஸ்க் தூள் கலவையில் போட்டு எல்லா பக்கமும் ரஸ்க் பட்டவுடன் அதனை பொரித்து எடுப்போம். வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவும் சூப்பராக இந்த பிரெட் கட்லெட்டை நம்மளால் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒவ்வொன்றாக நம்ம இப்படி செய்து பொரிச்சு எடுப்போம். இப்போ நம்முடைய பிரெட் கட்லெட் ரெடி. ரொம்பவும் கிறிஸ்பியான மொறுமொறுப்பான பிரெட் கட்லெட் நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.